அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி வட்டுக்காய் குழம்பு வைக்க போகிறோம். பாரம்பரிய வட்டுக்காய் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ வட்டுக்காய் கத்தரி குழம்பு அதோடு சேர்த்து நான் கருவாடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணித்தான் நல்ல சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அது எப்படி வைப்பது என்பதை நேரடியாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ நீங்கள் முதல்ல இந்த வட்டுக்காய் எடுத்து என்ன செய்யணுமென்றால் பாருங்கள், கழுவி போட்டு நல்லபடியாய் இதுக்குள்ளே உள்ள இருக்கிற விதை எடுக்கணும். அதை நாங்கள் என்ன செய்யணுமென்றால் அதில் தடியை வச்சு இல்லாட்டிக்கு கத்தியை வச்சு மேலே அடிக்கணும். வெட்டாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இப்படித்தான் அடிக்கணும். அடித்தா அதை வடிக்கும். அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வழியாக நாங்கள் எடுத்துப்பட்டு தான் இதை சமைக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் இருக்கும். அந்த விதையோடு சமைக்கக்கூடாது. ஸோ அதை நாங்கள் கிளியர் பண்ணி எல்லாம் எடுத்து விதையை எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எல்லாத்தையும் வட்டு கத்தரிக்காய் பிரட்டலுக்கு குழம்பா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது நாங்கள் வட்டுக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். அதோடு சேர்த்து ஹாஃப் உள்ளி, மிளகாய், கருவேப்பிலை, 2 கரண்டி எங்களுக்கு தேவையான தூள், கறித்தூள், தேவையான உப்பு, தேவையான பழப்புளி, புளி, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதோடு சேர்த்து கட்டை கருவாடு, இதுக்குள்ளே சின்ன சீரகமும் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் பெருஞ்சீரகமும் மஞ்சளும் இவ்வளோ தான் எடுக்க போகிறோம். மற்ற தேவையான எங்களுக்கு கோயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தானுங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு சூப்பர் கறி ஒன்று செய்ய போகிறோம். வாங்க கறி எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறோம். தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லம். அதில் எங்களுக்கு தேவையான கடுகு போடுறோம். ஸோ ஒரு சிறிதளவு வெந்தயம், அதோடு சேர்த்து பெருஞ்சீரகமும், அதாவது சின்ன சீரகமும். ஸோ இதோடு சேர்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னால் இந்த பொரிக்க போகிறோம். ஓகே பாருங்கள், நாங்கள் இதுக்கு இப்போ இந்த வட்டக்கத்தரிக்காய் போட்டாச்சு. அது கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து பொரிவடையக்குள்ளே நாங்கள் மிச்சத்துக்குள்ளே நாங்கள் போட போகிறோம். இதோட குறைஞ்சது ஒரு 4 மினிட் அவ்வளோத்தோடு அது பொரிப்படணும். பாருங்கள், நாங்கள் இந்த கருவாடு போட போகிறோம். இதோட சேர்த்து எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களை வெங்காயம் அது முழுசாக தான் போடணும். ஸோ அதோடு சேர்த்து இந்த உள்ளியும் மிளகாயும் இந்த போட்டு அதெல்லாம் நல்லா பொரிபடும் அளவுக்கு இருக்கும். நமக்கு ஒரு 5-6 நிமிஷம் பொரிபடணும் எல்லாம் சேர்த்து. இப்போ ஒரு சிறிதளவு மஞ்சள் போடுவோம். அதோடு சேர்த்து நாங்கள் தூளும் உப்பும் உப்பு கருவாடில் இருக்கபடியாக உப்பு போட தேவையில்லை. நாங்கள் தூள் போட்டுட்டு நாங்கள் 2 தூள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதோடு சேர்த்து நாங்கள் புளியை லேட்டாக விடுவோம். சிறிதளவு தண்ணி விடுவோம், சிறிதளவு சுடு தண்ணி விடுறோம். எல்லாம் சேர்ந்து அவிய பற்றின இதை இப்படியே வச்சு நாங்கள் ஒரு 6-7 மினிட் அப்படியே மூடி விட போகிறோம். அப்போ தான் அந்த தூள் மனம் எல்லாம் போய் எல்லாம் நல்ல எல்லாத்தோடையும் ஒன்றா ஒட்டி நல்ல வாசனை இருக்குது. இப்போ நான் உப்பு போட தேவையில்லை, கொஞ்சம் லேட்டாக பார்த்து உப்பு போடுவோம். காரணம் கருவாட்டில் உப்பு இருக்கும். ஸோ இறக்கைக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு அதில் சொல்ல இல்லை, இறக்கைக்குள்ளே சிறிதளவு தேங்காய் பால் விட்டால் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் நாங்கள் மூட போகிறோம். ஓகே பாருங்கள், நாங்கள் இப்போ இந்த புளி விடணும். இதுக்கு இப்போ இறக்குற டைமுக்கு முதல் அதோடு சேர்த்து நாங்கள் என்ன பால் விட போகிறோம். இந்த 2ஐயும் ஒன்றா விட்டுட்டு நாங்கள் அப்போ தான் அதில் டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இதை அப்படியே எல்லாத்துலையும் சேரும்படி மிக்ஸ் பண்ணி போட்டு புளி பால் எல்லாத்தையும் சேரும்படி போட்டு அப்படியே இருக்கா ஒரு 3 மினிட்டு 4 மினிட்டு மூடி விட போகிறோம். ஸோ அதை இப்போ எல்லாத்துலேயும் சேர்ந்து வரும். ஓகே பாருங்கள், ஸோ எல்லாத்துலேயும்
நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட் வந்துட்டு பாருங்கள். அந்த புளி உப்பு கருவாட்டில் இருக்காத நாங்கள் புளி உப்பு போட இல்லை. ஸோ அந்த முழு வெங்காயத்தோட கருவாட்டு கறி அதோட சேர்த்து எங்களோட வட்டு கத்தரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் சமைக்கக்குள்ள ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோடு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாங்கள் இதை பண்ணி பாட்ட போகிறோம், அடுப்பு பண்ணி பாட்ட போகிறோம், இனி சேவ் பண்ண போகிறோம். இதானுங்க சூப்பர் வட்டு கத்தரிக்காய் குழம்பு. நாங்கள் இப்போ எங்கள்ட சாப்பாடு முடிஞ்சது. அந்த வெங்காயமெல்லாம் முழுசாக போட்டு அந்த உள்ளியை செண்டா வெட்டி வட்டுக்காயும் செண்டா 4 வெட்டி ஸோ கருவாடையும் போட்டு சூப்பராக செய்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் வட்டு கத்தரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு சாப்பாடே தேவையில்லை. இதோடு சேர்த்து நீங்கள் வெள்ளை ரைஸும் போட்டு சாப்பிட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரையில் பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தா எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு. வணக்கம். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களிடம் வருகின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.